ப்ரோ செம்மையா இருக்கு, டீசர் செம்மையா இருக்கு, ட்ரைலருக்காக வெயிட்டிங், படத்துக்காக வெயிட்டிங். அந்த தீபாவளிக்கு இதுவே சூப்பரா இருக்கும் ப்ரோ. தீபாவளி தரமான தீபாவளின்னு எதிர்பார்க்கலாம். இது எல்லா ஹேட்டர்ஸ்க்கும் இது ஒரு நல்ல ஒரு படம், செம்ம படம். தீபாவளி கண்டிப்பா இன்னைக்கே ஒரு ஹாப்பி. லுக்கு சொல்லவா வேணும். அந்த கண்ணு இருக்கே ப்ரோ, செம்மையா வேற லெவல் ப்ரோ. அந்த கண்ணு செம்மையா இருக்கும் ப்ரோ. வாட்டர்மலான் ப்ரோ, அவன் யாரு ப்ரோ? அவன் திவாகர். எங்க பாருங்க ப்ரோ, ஒரிஜினல் வாட்டர்மலான் பாருங்க ப்ரோ, செம்ம வேற லெவல் ப்ரோ. செதுக்கிறாரு ப்ரோ. படம் செம்ம ஹிட் ஆகும் போது இன்னைக்கே ஒரு பெரிய தீபாவளி. ஹாப்பி பர்த்டே சூர்யா அண்ணா. இல்ல 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 அரசியல்லாம் இல்ல ப்ரோ. பட் ஆனா வக்கீல் கான்செப்ட் குடுத்துக்கிறாங்க. பட் என்னன்னு தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும். கருப்பு உண்மையில கருப்பு டீசர் பார்க்கும் போது உண்மை வெறித்தனமா இருக்குது. சூர்யா சார் ஒண்ணு வேற லெவல் பண்ணியிருக்காரு. எவன் கங்குவா ரெட்ரோ படத்தை பத்தி எல்லாம் கழுவி ஊத்தானா அவெல்லாம் வந்து அவனுக்கு அடி இந்த படம் டீசர் தான். இந்த டீசரை பார்த்துட்டு பேசுங்கடா, படம் வரட்டும் அதுக்கப்புறம் நான் பேசுறேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு டீசர். விசுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்துக்காக வெயிட்டிங். ஆனா உண்மையிலேயே ஒரு விஷயத்த மிஸ் பண்றேன். ஏன்னா இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணிருந்தாலும் ரொம்ப நல்லா தான் தோணுச்சு. ஏன்னா மியூசிக் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பண்ணிருக்காரு. இருந்தாலும் அனிருத் அளவுக்கு பண்ண முடியுமான்ற ஒரு தான். ஆனா படத்துக்காக வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் போய் பார்க்கணும். இப்ப நான் டீசரை பார்த்துட்டு படத்தை பார்க்கணும், கை காலம் துடிக்குது. இது போல போராட்டம் பண்ணலாம். அந்த அளவுக்கு எனக்கு வெறி அப்படியே உடம்பெல்லாம் ஆடுது. அந்த அளவுக்கு டீசர் சூப்பரா இருக்கு. வேற லெவல் வெறித்தனமா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி லுக்கு. எப்படி நம்ம வேல் படத்தெல்லாம் பார்த்தா ஒரு சாயலா இருக்கும், அதுல எல்லாமே கலந்து ஒரு ஜெய்பிம்ல பார்த்திருப்போம். அந்த ஒரு சீன் ஒரு அப்படியே கலந்து அடிச்சிருக்காரு. சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த அளவுக்கு படம் நல்லா பண்ணிருப்பாரு. ஏன்னா டைரக்டர் ரொம்ப ஆர்ஜே பாலாஜி. இன்னும் அவருக்கு தெரியும் மக்களோட பல்ஸ், எந்த மாதிரி மக்கள் இருக்காங்க, எந்த மாதிரி மனநிலை இருக்காங்கன்னு. அதை புரிஞ்சு படம் எடுத்துப்பாரு நினைக்கிறேன். படம் வந்தாலும் தெரியும். ஆனா டீசர் சூப்பரா இருக்கும். சொல்லுங்க. பக்காவா இருந்துச்சுண்ணே. திரும்ப அதுதானே சொல்லுவேன். 1 கிலோ பிரியாணிக்கு 10 கிலோ சமைச்சு குத்துட்டாருன்னு. போதும் சொல்ற அளவுக்கு சமைச்சு குத்துட்டே இருக்காரு. செல்ஃபி எடுத்தாரு. எங்களுக்கு என்ஜாய்மெண்ட் ஆயிடுச்சு, வைபாவே இருந்துச்சு. முக்காவாசி எங்களுக்கு வைப் தான். மியூசிக்கே பக்கான. நான் எப்படி சிம்பிளா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன்னா நார்மலா இருக்கும், நார்மல் மியூசிக் அதான் போட்டு தள்ளுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒரு சீனுக்கும் மியூசிக் போடல. ஒரு சீனுக்கும் ட்ரம்ஸ் போட்டு அடிக்கிறாங்க, தட்டுன்னு அடிக்கிறாங்க. மாசா இருக்கு பிஜி. அது எல்லாம் சொல்லுவாங்க வாட்டர்மேலன் சீன் இருக்கு. இருக்கட்டும், என்ன ஆக போதே ஃபர்ஸ்ட் அது பண்ணதே சூர்யானந்த் தானே. ஃபர்ஸ்ட் பண்ணதே சூர்யானந்த் தானே. அதை பார்த்து தானே இவர் பண்ணாரு. இருந்தாலும் ஜஸ்ட் சீன் அது மூவியோட பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எந்த சீன்ல வைக்கிறாங்க, எதுக்கு மாசா இருக்குன்னு சொல்லி. அவ்வளவுதானே சிம்பிள். ஒருத்தான டீசர்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது பாருங்க. சூர்யா சாரோட லுக்கு சிம்பிளா சொல்லுவானே. ஒரு படத்துலயும் அவர் லுக்குக்கு எதுவுமே சொல்ல முடியாதுண்ணே. கங்குவால பாத்திருப்பீங்க எப்படி லுக்கு, அதே ரெட்ரோல பாத்திருப்பீங்க. இப்ப இதுல பாக்குறீங்க ஒரு படத்துக்கு அவர் அந்த சிலையா மாதிரி வந்து நிப்பாருண்ணே. அவருக்கு லுக்கே எதுவுமே இல்ல. ஒரு சீன் நடிக்க சொல்றாரு, அந்த சீனுக்கு ஏத்த மாதிரி அவர் காஸ்டியூமு, அவர் நடிப்பு, அவர் லுக்கு மாறிடும். அதே மாதிரிதான் எல்லா படத்துக்கும். அவர் நடிப்பை பத்தி லுக்கை பத்தி சொல்லவே வேணாம். ஒரு படத்துக்கு ஏத்த மாதிரி அவருக்கு லுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிக்ஸ் ஆயிடும். அவ்வளவுதானே. ஹாப்பி பர்த்டே சூர்யா சார். ரொம்ப அழகா இருந்த டீச்சர். உங்க மாதிரியே ரொம்ப ஹாப்பி பர்த்டே. ஆர்ஜே பாலாஜி சார் ரொம்ப நல்லா சமையல் பண்ணி தந்திருக்காரு. நம்மளுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. எதிர்பார்த்த மாதிரி நல்லா இருக்கு. நீங்க பார்க்கணும்னு நினைச்சா பார்த்துனே தான் இருக்கலாம். சூர்யாவை கண்ணு பாட்டமா பார்க்கலாம். அதோட அழகு அந்த அழகு சூர்யாவை நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபேன்ஸ் ஸ்பேஸ் அதிகம் தான். அதே மாதிரி ஆர்ஜே சூப்பர் செலக்ஷன் தான். இதுவும் சொன்னாமே ஆர்ஜே பாலாஜி வேற லெவல் குக் பண்ணிட்டாரு. அதே மாதிரி பின்னாடி பிஜிஎம் சூர்யா நல்லா இருக்கு. நம்ம யோசிக்கிறதோட எக்ஸ்பெக்டேஷன் நல்லா தான் இருக்கு. இல்லைன்னா வெயிட் பண்ணணும். நம்மளுக்கு படம் ரிலீஸ் ஆகிற வரை வெயிட் பண்ணினா கான்செப்ட் என்னன்னு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். புரியல ப்ரோ. அவருதான் தெரியணும் வருவாரா வரமாட்டாரா. நம்ம சொல்றது இல்ல, யாரும் கேட்டுக்க மாட்டாருல்ல. அவரு ஜெயிஷன் தான். டீச்சர் சூப்பரா இருந்துச்சு. அண்ணா ஆக்டிங் எப்பயுமே சொல்றவன் சூப்பரா நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் சூப்பரா இருந்துச்சு. படம் எப்போ வந்தா வெயிட்டிங் நல்லா இருக்கும்.